ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி புதுக்கோட்டையில் இருக்க சித்தனவாசலுக்கு வந்திருக்கோம். இந்த இடம் பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேயே தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த சைடாக பைக்லேயோ கார்லேயோ போகிறீங்க அப்படின்னா சும்மா வந்து உள்ளே பார்த்துட்டு போங்க. உள்ளே ஒரு 1/2 1 hour ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே உங்களால் மேலே இருக்க எல்லாத்தையும் பார்த்துடலாம். இந்த மலையிலேருந்து பார்த்தீங்கன்னா கீழே இருக்க அந்த சின்ன கிராமம், அந்த விவசாய நிலம்லாம் நல்லா தெரியும். இந்த இடத்துல தான் அந்த சித்தர்கள் அந்த காலத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணதாக சொல்கிறாங்க. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்க கானாடுகாத்தான் பேலஸுக்கு வெளியே. ஏன் உள்ளே போக முடியாதான்னு கேட்டிங்கன்னா, இல்லை, இப்போ இந்த பேலஸ்க்குள்ளே யாருக்கும் அனுமதி இல்லை. இருந்தாலும் இந்த பேலஸ்க்கு நம்ம முன்னாடியே வந்திருக்கிறதுனால நம்மளோட கொஞ்சம் வீடியோ இருக்குது. அந்த வீடியோ நான் உங்களுக்காக போடுறேன், பாருங்கள். இதான் இதோட என்ட்ரன்ஸே எப்படி பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். இந்த வீடு கட்டி ஒரு 100 வருஷம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. மேபி 100க்கும் மேலே இருக்கலாம். இது கட்டவே 10 வருஷம் ஆகிருக்கு. இந்த வீடு யாருக்கு சொந்தமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரு அண்ணாமலை செட்டியார் அவர்களுக்கு சொந்தமானது. இந்த வீட்டில் இருக்க ஒவ்வொரு பொருளும் இங்கேருந்து பார்த்து கட்டியிருக்காங்கன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த வீடு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 ஏக்கர் இருக்கும்னு சொல்கிறாங்க. 8லேருந்து 10 ஏக்கர் இருக்கும்னு சொல்லிட்டு. இதுக்குள்ளே இந்த யூஸ் பண்ணியிருக்க இந்த டைல்ஸு, அப்புறம் இந்த பில்லர்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே இம்போர்ட்டட் மெட்டீரியல்ஸில் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. அதாவது பர்மா தேக்கு. இந்த டைல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் டைல்ஸு. அப்புறம் இந்த மேலே இருக்க கிளாஸ் பார்த்தீங்கன்னா பெல்ஜியம் கிளாஸில் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு நீங்கள் எங்கேயோ பார்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நம்ம தமிழ் சினிமாவில் நிறைய படத்தில் இந்த வீடு வந்திருக்கு. உங்களுக்கு வந்து ஞாபகம் வர மாதிரி சொல்லணுன்னா சண்டைக்கோழி படத்தில் வந்திருக்கு, கண்டுகொண்டேன் படத்தில் வந்திருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கிச்சனுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இடம். மேபி டைனிங் பிளேஸாக இருந்திருக்கலாம் அந்த காலத்தில். எப்படி பார்த்தாலுமே ஒரு 250 பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி வடிவம் வச்சுருக்காங்க. வீட்டுக்குள்ளே எப்போவுமே வெளிச்சம் வரணுன்றதுக்காக மேலே ரூஃபே இல்லை, அப்படி வாழ்ந்துருக்காங்க அந்த காலத்தில். இந்த கதவு, இந்த பில்லர்ஸு இதெல்லாம் பார்த்தீங்கன்னாலே எப்படியும் 100 வருஷத்துக்கு மேலே இருக்கிறது. இன்னமும் அதோட குவாலிட்டி எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பெயிண்டிங் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. இப்படியும் இந்த வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணுறதுக்கே 1.5 கோடி ரூபாய் கிட்ட செலவாகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது காரைக்குடியில் இருக்க ஆத்தங்குடி பேலஸ்னு சொல்லுவாங்க. இந்த வீடு திரு நாச்சியப்ப செட்டியாரால் 1923 கட்டப்பட்டது. இந்த வீடு கட்டி முடிக்கவே 5 வருஷம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வீட்டில் யூஸ் பண்ணியிருக்க பில்லர்ஸ் எல்லாமே கிரானைட்டால் ஆனது. அது போக உள்ளே இருக்க சில பில்லர்ஸ் வுட்டால் க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இந்த சீலிங்கில் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக வுட்டு தான். அந்த வுட்டுக்கு மேலே மூலிகை பெயிண்டிங் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. இந்த சென்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வுட்டில் ஒரு டிசைன் மாதிரி தெரியும். அது வந்து மீனாட்சி திருக்கல்யாணம் வந்து அப்போவே கார்விங் பண்ணியிருக்காங்க. அது போக கீழே ஃப்ளோரிங்கில் யூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் எல்லாமே போர்ச்சுகல் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே யூஸ் பண்ணியிருக்க கிளாஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே பெல்ஜியம் கிளாஸு. இந்த கிளாஸு கிட்டத்தட்ட 100 வருஷம் ஆகியும் இன்னும் அந்த பளபளப்பு குறையவே இல்லை. இது இந்த வீட்டுக்கு இன்னும் அட்ராக்டிவ் கொடுக்குது.
புதுக்கோட்டையிலே ஸ்டே பண்ணுறதுனால நைட்டு சாப்பிட்றதுக்கு பாண்டியன் ஹோட்டல் வந்தோம். புதுக்கோட்டைனாலே முட்டை மாஸ் தான் ஃபேமஸ். அந்த முட்டை மாஸுக்கே ஃபேமஸ் ஆன இடம் இந்த ஹோட்டல் தான். நீங்கள் வந்தீங்கன்னா இங்கே இருக்க சாப்பாடை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டு சாப்பாடு மாதிரி நல்லாவே இருக்கும். நமக்கான ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிட்டோம். வர வரைக்கும் கொஞ்சம் ஷார்ட்ஸ் எடுத்துக்கலாம். நமக்கான ஃபுட்டு வந்துருச்சு. இங்கே குழம்புன்னு பார்த்தீங்கனாலே ஒரு 4-5 வகை குழம்பு கொடுப்பாங்க. அது போக நீங்கள் சைட் டிஷ் எதாவது வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும், தைரியமாக சாப்பிடுங்க. உங்களுக்கு இந்த ஹோட்டல் பற்றி எங்கே இருக்க அட்ரஸ் எதாவது தெரிஞ்சுக்கணுன்னா அந்த போர்டில் ஒரு நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கரெக்டாக அட்ரஸ் லொக்கேஷன் எனக்கும் தெரியாது. என் ஃப்ரெண்டு தான் எப்பயும் கூட்டிகிட்டு வருவாப்பில். புதுக்கோட்டைனாலே முட்டை மாஸ் ரொம்ப ஃபேமஸ். செகண்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருக்கேன், ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். இந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஆப்போசிட்டில் இருக்க டீ கடையில் குலாப் ஜாமுன் சாப்பிட்லன்னு வைங்க, சாப்பிட்ட திருப்தியே இருக்காது. அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த குலாப் ஜாமுன். வந்தீங்கன்னா இதையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த vlog இதோட முடியுது. அடுத்து நம்மளோட மேகமலை ட்ரிப்பை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.